ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மார்க்கெட்டில் QL ரிசல்ட் எல்லா கம்பெனியும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. அது மூலிமா நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஒரு 10 பங்குகள் ஒரு 20% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன பங்குகள்? அடுத்ததாக முதலீட்டாளர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றிய மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்கள் என்னென்ன? இதை பற்றிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் என்னென்ன ஸ்டாக் சொல்லியிருக்கு, என்னென்ன மியூச்சுவல் ஃபண்டுகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். அது இல்லாமல் எங்களுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் முதல் ஹிண்டால்கோ வரை பார்த்தீங்கன்னா இப்போ காலாண்டு முடிவுகள் அறிவிக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 பங்குகள் ஒரு 20% வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அனைத்து நிறுவனங்களும் 2024-25ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான காலாண்டு முடிவுகள் வெளியிட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், HDFC வங்கி, மாருதி, ஹிண்டால்கோ உள்ளிட்ட நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஒரு 11 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா 20% மேல் லாபத்தை பதிவு செய்யலான்னு சில நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதனால இந்த வாரம் பார்த்தீங்கன்னா காலாண்டு சீசன் என்பதனால பார்த்தீங்கன்னா பல முன்னணி நிறுவனங்கள் அவங்களுடைய 2024-25ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான காலாண்டு முடிவுகளை வெளியிட தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா BFSI, அதாவது பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிட்டடும், ஆட்டோமொபைல் லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனங்களிடமிருந்து அதிக வருவாய் எதிர்பார்க்கும் வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலாண்டில் 6% லாப வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. நிஃப்டி 50ல் உள்ள இந்த நிறுவனங்களுடைய பங்குகள் பார்த்தீங்கன்னா 20% வளர்ச்சியை பதிவு செய்யலான்னு மோதிலால் ஓஸ்வால் தரப்புல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிறுவனங்களில் உள்ள அதிகபட்ச லாப வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 79.4% அடையும் என்று மோதிலால் ஓஸ்வால் தரப்புல எதிர்பார்க்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் லேப்ஸ் 43.7%, ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா 42.4%, மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா 37.9% உயரலாம் என்று மோதிலால் ஓஸ்வால் தரப்புல கணிக்கப்படுகிறது. டாடா ஸ்டீலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கோடக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் 118% உயர்ந்து ரூபாய் 877.40 கோடியாக உள்ளது. டாடா ஸ்டீல் உள்ள ஐரோப்பிய உள்ள வணிக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களில் அதிக செலவு காரணமாக ஒரு டன்னுக்கு US$29 எபிட்டா இழப்பை அறிவிக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டிவிஎஸ்ஸின் QL லாபம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 60.5% அதிகரித்து ரூபாய் 571.50 கோடியாக உள்ளது. அலுமினியா விலையில் பார்த்தீங்கன்னா சராசரி 15% உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு, அதனால ஹிண்டால்கோ பங்கு பார்த்தீங்கன்னா உயரும் என்று மோதிலால் ஓஸ்வால் தரப்புல கணிக்கப்படுகிறது. இது மூலிமா பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்தியாவில் QL லாபம் 37.9% அதிகரித்து ரூபாய் 3400 கோடியாக காட்டியிருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பு பார்த்தீங்கன்னா 31.6%, பஜாஜ் ஆட்டோவும் 20% ஆகிய 2 ஆட்டோமொபைல் தயாரிப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா QLல் 20% லாப வளர்ச்சியை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிஃப்டி வங்கிகள் பார்த்தீங்கன்னா HDFC வங்கி அவங்களுடைய நிகர வட்டி வருமானத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது NLI நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 24லேருந்து 25% உயர்ந்து நிகர லாபம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 28லேருந்து 30% அதிகரிக்கலான்னு என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா HDFC ஆயில் காப்பீடு பார்த்தீங்கன்னா 25.3%, டாடா நுகர்வோர் பார்த்தீங்கன்னா 20.3%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 20% ஆகிய 3 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் காலாண்டில் 20% மற்றும் அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வளர்ச்சியை காட்டியுள்ளதா ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டாக்னா நம்ம வாட்ச் லிஸ்டில்
நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுங்க. இதன் மூலிமா இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு 20% வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்களும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததா முதலீட்டாளர்களை பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்களாக மாற்றிய மியூச்சுவல் ஃபண்டுகள் என்னென்ன பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையில் வந்து நம்ம முதலீடு செய்தால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில மியூச்சுவல் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா அதன் சராசரியை காட்டிலும் அதிக வருமானம் வந்து கொடுத்துள்ளதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் என்னென்னு இங்கே பார்க்கலாம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எப்படியாவது கோடீஸ்வரர்கள் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு வந்து பல வழிகளில் மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிறு சேமிப்பு கூட நமக்கு வந்து கோடீஸ்வரர்களாக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நீங்கள் ஒரு நல்ல தொகையை வந்து ஊதியமாக பெற்று அதில் மாதம் மாதம் கொஞ்சம் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு இறுதியில் வந்து கோடீஸ்வரர்களாக வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சம்பளத்தில் குறைந்தது ஒரு 10% சேமிப்புக்காக நம்ம வந்து ஒதுக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் நீண்ட காலத்தில் உங்களால் வந்து ஒரு பெரிய தொகையை வந்து சேமிக்க முடியும். நம்ம வந்து மாதம் வந்து 10,000 முதலீடு செஞ்சோம்னா ரூபாய் 1 கோடி வந்து வருமானம் தரும் மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது ஏசிஇ மியூச்சுவல் ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா அதில் எஸ்ஐபி திட்டத்தின் மூலம் 1 கோடி வந்து வருமானம் வந்து கிடைத்துள்ளதா ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஏசிஇ மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து நிறைய திட்டம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக என்னன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பிஎஸ்சி சென்செக்ஸ் இடிஎஃப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் நீங்கள் வந்து மாதந்தோறும் 10,000 போட்டிங்களா. அதாவது அது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2003 இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பித்தாங்க. அப்பயே நம்ம வந்து முதலீடு செஞ்சுருந்தோம்னா இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.55 கோடியாக வருமானம் வந்து கிடைத்திருக்கும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2003 தான் தொடங்கப்பட்டது. இந்த திட்ட தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா 14.62% வந்து வருமானம் வந்து வழங்கி உள்ளதா ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்டு எதுனா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் மாதம் வந்து 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுருந்தீங்கன்னா 22 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது பிஎஸ்சி சென்செக்ஸ் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டை வந்து செய்திருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.47 கோடி வந்து வருமானம் வந்து கிடைத்திருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா சராசரி ஆண்டு வருமானமாக 13.70% வரை கொடுத்துள்ளது. அடுத்த மூணாவது எதுனா டாடா மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது டாடா பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃபண்டில் எஸ்ஐபி மூலம் பார்த்தீங்கன்னா 10,000 முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 1.18 கோடியாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா சராசரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருவாயாக 13.25% வரைக்கும் கொடுத்துள்ளது. அடுத்ததா எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட். எல்ஐசி எம்எஃப்எஃப் பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் நீங்கள் மாதம் வந்து 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 22 ஆண்டுகளுக்கு முன்பு முதலீட்டை வந்து தொடங்கியிருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு 1.20 கோடி வந்து வருமானம் வந்து கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஆண்டு வருமானம் 12.53% வரை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் இல்லைன்னா ஓனாவோ அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.